ரைசலா ஜெய்ஸ்மின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான மன்னா என்னவென்றால் ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவை உன் பேர் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. என் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னவென்றால், நீ தண்ணீரில் நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உலகம் முடியும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தண்ணீர்கள், ஆமா, தண்ணீர்கள் நடக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிற பிரச்சனை நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிறேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கண்ணீர்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. தண்ணீர்கள் நடக்கும் போதும் கூட நீ புரளுவதில்லை நான் சொல்லுகிறார். பாருங்க, ஆறுகளை கடக்கும் போதும் அவை உன் பேர் புரளுவதில்லை. ஆமா, நீ ஆறுகள் வேகமா தண்ணி போகும்போது நீ நடந்து போனா கூட பிரச்சனை அதிகமா உன் மேல வந்தாலும் அது உன்மேல் பற்றாது. நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிற தேவன். தண்ணீர் நடக்கிற போது என்ன, நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனை தாங்க முடியாது, நான் விழுந்துருவேன், இந்த பிரச்சனை என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருக்கீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களால முடியும். கர்த்தர் ஜெயம் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். தைரியமா இருங்க. நெருப்பல் நடக்கிற போது இருக்கா, சூழ்நிலை வேகிற மாதிரி இருக்கா, போலப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தரம் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிங்க. உடைய மகிமையும் கிருபையும் சூழ்ந்து வரட்டும். அப்பா, எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். இயேசுவின்